நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 23ஆம் சங்கீதம் 23 தியான வசனம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாளிலே சிறப்புமிக்கதொரு பந்தி என்ற பொருளிலே ஆண்டவர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அவருடைய அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பந்தியாக அது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆமர்மையானவர்களே, அந்த பந்தியானது ஏதோ வறட்சியான ஒன்றல்ல, தடுமாறி கொடுக்கிறதல்ல. அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதுமாக இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். இந்த பந்தியிலே நான் பங்கு பெறுவதற்கு, இல்லை என்றால் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற அந்த பந்தி எனக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உன் வாழ்வில் முதலிடம் நீ கொடுக்கிறாயா? அவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா என்பதை குறித்து தியானிப்போம். நம்முடைய வாழ்வில் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் நீங்களும் நானும் விருந்தாளிகளாக இருக்கிறோம். பந்தி கொடுக்கிறவர்களாக அல்ல, பந்தி உபசரிக்கிறவர்களாக அல்ல, நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அவரோ நமக்கு விருந்து கொடுத்து உபசரிக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் விருந்தினருக்கு உணவை பரிமாறுபவர்கள் விருந்தளிப்பவர்கள் தானே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் நம்முடைய விருந்தளிக்கிறவராக மாத்திரமல்ல, அவரே நம்முடைய வீட்டின் தலைவராகவும் நம் வாழ்வின் தலைவராகவும் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் யாருக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டுமோ அவருக்கு அந்த இடம் கொடுக்கப்படாமல் போவதற்கு காரணம் என்ன என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் வாயிலாக நாம் அறிவோம். என்றால், ராஜா விருந்து ஒன்றில் சவுல் தலைமை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்க அப்னேர் அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தான். இந்த விருந்தை குறித்து 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அந்த 25ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீதினிடமோ காலியாக இருந்தது. தாவீதினிடமோ காலியாக இருந்தது. ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தார். தாவீது இருக்கும் இடம் காலியாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சவுல் மாம்சீகத்திற்கு நிழலாட்டமானவனாக இருக்கிறான். தாவீது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஆகவே இந்த பந்தியில் மாம்சீகம் தலைமை பொறுப்பை எடுத்துக்கொள்ளுகிறது. மாம்சீகம் உன்னுடைய வாழ்க்கையிலே முக்கிய இடத்தை பெறுமென்றால் அதில் கர்த்தராகிய இயேசுவுக்குரிய இடம் காலியாகவே இருக்கும். அவருக்கு ஏதோ ஒரு இடம் அல்ல, பந்தியின் தலைமை ஸ்தானமே கொடுக்கப்பட வேண்டும். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று உன் வாழ்விலே உலக பிரகாரமான பணிகளாக இருக்கட்டும், உன் ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கட்டும், முதலிடம் யாருக்கு நீ கொடுக்கிறாய்? முதலிடம் யாருக்கு கொடுக்கிறாய்? ஏதோ ஒரு இடத்தை கொடுப்பதல்ல, தலைமை பீடம், ஆளுகை செய்கின்ற பீடம் என் ஆண்டவருக்குரியதாக இருக்கிறதா? அவர் தலைமை ஸ்தானம் எடுத்திருக்கிறாரா? நம்முடைய ஜீவியத்தின் பிரதானமான பாவம் நம்முடைய வாழ்வில் ஆண்டவராகிய இயேசுவுக்கே உரிய தலைமை ஸ்தானத்தை நாம் அவருக்கு கொடுக்காமல் இருப்பதாகும் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் தேவனால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளைகள். தேவனுடைய ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாக நாம் இருக்கிறோம். நல்ல காரியம். நீங்கள் இரட்சகரை உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த இரட்சகர் உங்களுடைய ராஜாவாக உங்களுடைய வாழ்வின் பிரதான இடத்தை அவர் எடுத்துக்கொள்ளுகிறாரா? முழுமையும் அவருக்கென்று நாம் கொடுத்திருக்கிறோமா? அவருக்குரிய தலைமை பொறுப்பை கொடுத்திருக்கிறோமா? அவரை ஆண்டவரே என்று சொல்லுகிறோம், ராஜா என்று சொல்லுகிறோம். அவர் ஆண்டு கொள்வதற்கு நாம் இடம் கொடுக்கவில்லையே. அவருடைய ராஜரீகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஆராதனைகளிலே நாம் அதை கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் சொல்லுகிறோம். ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையிலே, அருமையான நண்பா, உன் வாழ்க்கையிலே தேவனுடைய அரசாட்சி நடைபெறுகிறதா? அவர் தலைமைப்படத்தில் இருக்கிறாரா? இல்லை என்றால் உன்னுடைய மாம்சீகமும் உன்னுடைய உலகமும் உன்னை ஆட்கொண்டு இருக்கிறதோ? சற்று நீ யோசித்துப்பார்.
நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவருக்கு பிரதானமான இடத்தை நாம் கொடுத்திருக்கிறோமா? நாம் அவருக்கு ஏதோ ஒரு இடத்தை கொடுக்க விரும்புகிறோமே என்று முதலிடம் கொடுக்க நாம் விரும்பாதவர்களாக காணப்படுகிறோம். தன்னோடு தாவீது இருப்பதின் மூலம் தன்னுடைய மேன்மையை இன்னும் அதிகரிக்க செய்யும்படியாகவே சவுல் தாவீதுக்கென்று தான் ஒதுக்கியிருந்த இடத்தில் அவன் இருக்க வேண்டும் என விரும்பினான். ஆனால் பிரதானமான இடத்தை தாவீதுக்கு கொடுக்க அவனுக்கு மனமில்லை. தன்னுடைய ஸ்தானத்தை பற்றி பிடித்து கொள்ள அவன் விரும்பினான். இது என் சித்தமே நிறைவேற்றப்பட வேண்டும், யாராயிலும் என் சித்தத்திற்கு குறுக்கிட்டால் நான் என் மன அமைதியை இழந்து கோபமடைவேன் என்றதொரு மனப்பான்மையாகும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சித்தப்படி ஆக கடவுது என நாம் பாடுகிறோம். எந்த சித்தம் போல வேண்டாம், உம்முடைய சித்தமே என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று பாடுகிறோம். ஆனால் பல வேளைகளில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நீ யோசித்துப்பார். தேவனுடைய சித்தமா என் சித்தமா? நம்முடைய செயல்பாடுகள் என் சித்தமே ஆக கடவுது என்று நாம் நம்முடைய உள்ளத்திற்குள் சொல்லிக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையின் பிரதான ஸ்தானத்தை நீ உனக்கென்றே வைத்துக்கொள்ள விரும்பி ஏதோ ஒரு சாதாரணமான இடத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அளிப்பாய் என்றால், தாவீது சவுலின் ராஜவிருந்தில் கலந்து கொள்ளாமல் மறைவாயிருந்தது போல அவர் உன் வாழ்க்கையில் பங்கு கொள்ளாமல் துக்கத்துடன் தம்மை மறைத்து கொள்ளுவார். நீ உன் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு தலைமை ஸ்தானம் அல்லது முதலிடம் அளித்திருக்கிறாயா? அநேகர் ஒரு நாளின் கடைசி பகுதியில் தங்கள் இரவில் படுக்கைக்கு செல்லும் முன்னதாகத்தான் வேதம் வாசிக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசுவுக்கு முதலிடத்தை அல்ல, கடைசி இடத்தை கொடுக்கிறார்கள். மிக சிறந்த நேரமெல்லாம் மற்ற காரியங்களுக்காக செலவிடப்படுகிறது. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை என்பதை அருமையான கர்த்தருடைய பிள்ளையே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ ஆவிக்குரிய பிரகாரமாக தாழ்ந்து போன நிலையில் அல்லது வறண்ட நிலையில் இருப்பாய் என்றால், உன்னில் உள்ள மாம்சீகமே உன் ஜீவியமாகிய பந்தியில் தலைமை ஸ்தானம் வகிக்கிறது என்பதே அதனுடைய பொருளாகும். இதை அநேக நேரத்தில் நாம் உணர்வதில்லை. பந்தியின் தலைமை ஸ்தானத்தில் இருப்பாய் என்றால் பந்திக்கு தேவையான போஜன பதார்த்தங்கள் மற்றும் அனைத்தையும் கொடுக்க வேண்டிய உத்தரவாதம் உன்னுடையதாக இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பந்தியின் தலைமை ஸ்தானத்திலே இருப்பார் என்றால் அவற்றை அளிக்கின்ற உத்தரவாதம் அவருடையதாக இருக்கும். கிறிஸ்துவே உன் ஜீவியமாகிய பந்தியின் தலைவராகவும் விருந்தளிப்பவராகவும் இருக்கும்படி நீ அவருக்கு முதன்மையான ஸ்தானத்தை அளிப்பாய் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு பூமிக்குரிய கவலைகள் எதுவுமே இருக்காது. நம்முடைய குடும்பத்தில் கிறிஸ்துவுக்கு அவருக்குரிய சரியான இடத்தை நாம் அளிப்போம் என்றால், அவரே நம்முடைய வீட்டின் தலைவராக இருப்பார் என்றால், உன் செலவினங்கள் அனைத்தையும், நீ செலுத்த வேண்டிய கட்டணங்கள் அனைத்தையும் செலுத்தி தீர்க்க வேண்டிய பொறுப்பு கூட தேவனுடையதாக இருக்கிறது. நீ அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? நீ அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? 1 சாமுவேல் 22 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், தாவீது அதுலாம் குகையிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே ஒரு கூட்ட மக்கள் வருகிறார்கள். 400 பேர் வருகிறார்கள். யார் அவர்கள்? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். ஒரு உலக பிரகாரமான ராஜா சவுல் அங்கே இருக்கின்றான். ஆனால் சவுலனுடைய உறவுகள் அனைத்தையும் முறித்து விட்டு உண்மையான ராஜா, சரியான ராஜா, தேவனால் நியமிக்கப்பட்ட ராஜா தாவீது என்று உணர்ந்து தாவீதினுடைய அரண்மனைக்கு அவர்கள் வரவில்லை. தாவீது தங்கியிருந்த குகைக்குள்ளாக வருகிறார்கள். அந்த அதுல்லாம் குகைக்கு வருகிறார்கள். எங்கு தாவீது இருக்கிறானோ அதுதான் எங்களுக்கு ராஜரிக ஸ்தலம். எங்கு தாவீது இருக்கிறானோ அந்த இடம்தான் எங்களுக்கு அவர் அரசாட்சி செய்கின்ற ஒரு பூமி என்பதை உணர்ந்து அங்கே வருகிறார்கள். இந்த 400 பேரும் ஒருவேளை 3 கேட்டகரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் அனைவரும் யுத்தத்தில் சாமர்த்தியர்கள், பலசாலிகள், தேசத்திற்காக எதையும் சாதிக்கக்கூடியவர்கள். அவர்கள் இங்கே வருகிறார்கள். தங்களுடைய தாளந்துகளை எல்லாம், தங்களுடைய திறமைகளை எல்லாம், தங்களுடைய எல்லா ஆசைகளையும் விருப்பங்களையும் சித்தங்களையும் தாவீதினுடைய பாதத்திலே போட்டுவிட்டு தாவீதை தங்களுக்கு தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன்னுடைய சாதுரியத்தினால், உன்னுடைய ஞானத்தினால், உன்னுடைய ஆழ்த்திரட்சியினால், இல்லையென்றால் உன்னுடைய கற்பனா சக்தியினாலே எல்லாவற்றையும் நீ சாதகமாக்கி விடலாம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருப்பாய் என்றால், இந்த வேளையிலே நீ யோசித்துப்பார் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார்.
உன்னுடைய ஜீவியத்திலே நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கவில்லை என்றால் உன்னுடைய எல்லா முயற்சிகளும் அபத்தமானது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவரை வீட்டின் தலைவராக நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால் வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 400 பேர் தாவீதோடு இணைந்து கொண்டார்கள். அந்த தாவீதினுடைய சகல காரியங்களிலும் ஜெயம் கிடைப்பதற்கு அவர்கள் உதவியாக இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று நீ உன் ஜீவியத்தில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட தேவையோடு இருக்கிறாயா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையே உன் வாழ்க்கையின் தலைவராக நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால் சகல பாரங்களையும் அவர் எடுத்துக்கொள்வார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சபைக்கு தலைவராக இருக்கிறார். நாம் அவருடைய சரீரமாய் இருக்கிறோம். நீ அவரை உன் தலையாய் கொண்டிருப்பாய் என்றால் கவலை, பாரம், தவிப்பு ஆகியவற்றுக்கு நீங்களாகி இளைப்பாறுதலோடு கூட இருக்க முடியும். வீட்டிலே இயேசுவே இந்த இல்லத்தின் தலைவர் என்று நாம் வசன அட்டைகளை போல போடுகிறோம். அவர் உங்களுடைய இல்லத்தின் தலைவராக இருக்கிறாரா? உங்களுடைய உள்ளத்தின் தலைவராக இருக்கிறாரா? யோசித்து பார்ப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்காக சிறப்புமிக்க ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறவரே, அந்த பந்தியிலே நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாருமப்பா. உமக்குரிய கனத்தையும் மகிமையும் நாங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கவும் நீரே எங்களுடைய வாழ்வின் பந்தியிலே தலைவராக, எங்களுடைய இல்லத்திலே தலைவராக, எங்களுடைய செயல்பாடுகளிலே தலைவராக, எல்லாவற்றிலும் தேவரீருக்கே முதன்மையான இடத்தை நாங்கள் கொடுத்து உம்மை கனப்படுத்த, மகிமைப்படுத்த, உம்முடைய நித்திய விருந்துக்கென்று தேவரீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவாக்கி கொடுக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். ஆண்டவரே, இம்மையிலும் மறுமையிலும் ஆயத்தப்படுத்துகிற சிறப்புமிக்க விருந்தில் பங்கு கொள்ள தேவன் எங்களுக்கு தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலே எங்களை தகுதிப்படுத்த உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.